தளபதி விஜயோட டிவிகே கட்சியில இணைஞ்சு பயணிச்சது மூலமா ஃபேமஸான வைஷ்ணவிய உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். சோ இவங்க கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி திடீர்னு டிவிகே கட்சியில இருந்து சில காரணங்களை சொல்லி விலகுனது மட்டும் இல்லாம விஜய்க்கு எதிராகவும் டிவிகே கட்சிக்கு எதிராகவும் பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டும் இன்டர்வியூஸ் கொடுத்துக்கிட்டும் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வைஷ்ணவி கட்சி ஆரம்பிச்சா அரசியல் அறிவை தாண்டி பொது அறிவுன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். அறிக்கையை ஒண்ணு வெளியிடுறாங்கன்னா அந்த அறிக்கைய படிச்சு பார்த்து அதுல என்ன அர்த்தம் இருக்கு, என்ன கண்டென்ட் இருக்குன்னு பார்த்தாச்சு போடணும். அப்படி எதுவுமே அவர் பாக்குறது கிடையாது. அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட் அவரு ரேண்டமா போய் செக் பண்ணுவாரான்னு கூட தெரியாது. ஆனா அறிக்கை மட்டும் வெளியாகுது. சோ அரசியல் அறிவை தாண்டி பொது அறிவோட அரசியல் பண்ணா நல்லா இருக்கும். அப்புறம் தொண்டர்கள் வேலை செய்யறாங்களான்னு பாத்தீங்கன்னா அவங்களும் வேலை செய்யறது கிடையாது. பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டிவிகேவை பொறுத்த வரைக்கும் இப்படிதான். அதனால என்னோட பர்சனல் அட்வைஸ் என்னன்னா, விஜய் திரும்ப நடிக்கிறதுக்கே போயிடலாம். எந்த அளவுக்கு சீக்கிரமா அரசியலை விட்டு வெளியே போறாரோ அந்த அளவுக்கு அவருக்கு நல்லது. நடிகராவே இருந்தா இருக்கிற மரியாதையாவது மிஞ்சும்னு சொல்லி வைஷ்ணவி விஜய பயங்கரமா தாக்கி பேசியிருந்தாங்க. இத பார்த்த கடுப்பான நிறைய பேர் வைஷ்ணவியை திட்டியும் அவங்களுக்கு எதிராகவும் பேசி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகிட்டு வரக்கூடிய பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட செகண்ட் சீசன்ல நடிச்சுக்கிட்டு வர ஆக்டர் வெங்கட் ரங்கநாதன் மரியாதை இல்லாம பேசி உங்களுடைய மரியாதையை நீங்க இழந்துட்டீங்க, நீ பற்ற வைத்த நெருப்புன்றன்னு விஜயோட டயலாக பேசி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. மேலும் ஆங்கரும் சீரியல் ஆக்டருமான அஸ்வத் வந்து இப்படி பேசுறது நல்லா இல்லன்றதை வெளிப்படுத்துற வகையில தம்ஸ் டவுன் எமோஜ கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அந்த வகையில சீரியல் ஆக்டர் ஷபானாவும் வைஷ்ணவியோட இந்த ஒரு பேச்சுக்கு கடுப்பாகி பதிலடி கொடுக்கற வகையில கமெண்ட் பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க பேசுறது தன்னுடைய கலைத்திறன் மூலமாவும் பொது சேவை மூலமாவும் லட்சக்கணக்கான மக்களோட மரியாதை மற்றும் அன்பையும் பெற்ற ஒருத்தரை பத்தி நீங்க அவர் கூட உடன்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா இந்த மாதிரி கடுமையான வார்த்தையை பயன்படுத்துறத தவிர்த்துருங்க. முதல்ல ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட பொது அறிவை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காங்க. மேலும் ஷபானா கோபப்பட்டு முறைக்கிற மாதிரியான சில எமோஜியும் கமெண்ட் பண்ணிருக்காங்க.